படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அங்க இருந்து தண்ணியில ஒரு பொண்ணோட சடலம் மிதந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 பேரு வேட்டையாடுறதுக்காக நடந்து போறாங்க. ஒரு மானை ஒருத்தன் பாக்குறான், டேய் இந்த மான் என்னோடதுடா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல பார்த்ததுன்னா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மானை குறிப்பாத்து ஷூட் பண்ண இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம படத்தோட ஹீரோ வராரு. உங்க 2 பேருக்கும் அந்த மானு சொன்னோம் இல்ல, என்னோட மான் அது, விலகி போங்க, இங்க எதுக்கு கன் எடுத்துட்டு வந்தீங்க, இந்த இடத்துல எந்த விலங்கையும் காயப்படுத்த கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குதானே, உங்க கண்ணை கொடுங்கன்னு சொல்லி ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு. சார் நாங்க எந்த மரத்தை தான் பார்க்க வந்தோம் போது என்கிட்ட எல்லாம் போய் சொல்லாதீங்க, உங்க முகரக்கட்டை பார்த்தாலே தெரியல நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு, கண்ணை கொடுங்க நான் அதை எடுத்துட்டு போறேன், சில பேப்பர்ஸ் சைன் பண்ணிட்டு இந்த கண்ணை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை எடுத்துட்டு அவர் காருக்குள்ள போறாரு. இங்க பாருங்க, அடுத்த டைம்ல இந்த இடத்துல பார்த்தேன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. கார் ஸ்டார்ட் ஆகல. அங்க இருக்க 2 பேரும் பாக்குறாங்க. அவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. தம்பிங்களா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு போது போய் கிளவா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு இவங்க வேகமா போயிடுறாங்க. கண்ணை எடுக்க வீட்டுக்கு தானே வருவீங்க, அப்ப இருக்கிற அவங்களுக்குன்னு சொல்லி ஹீரோ அவர்கிட்ட இந்த ஒயினை குடிச்சிட்டு வேற வழியில நடந்துதான் போகணும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு டயர்டா அப்படியே நடந்து போய் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவர் ஒரு கேமரா வச்சிருப்பாரு. சோ காட்டுக்குள்ள யார் நடமாடுறாங்கன்னு சொல்லி இவர் செக் பண்றதுதான் இவரோட டியூட்டி. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது சிங்க் பாக்குறாரு. நிறைய பாத்திரங்கள் கழுவாம இருக்கு. இன்னும் அது கழுவல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிச்சன்ல கபோர்டு ஓபன் பண்றாரு. அதுல ஒரு ஒயின் பாட்டில் இருக்கு. அது பாத்துக்கிட்டே இருக்காரு. இங்க நம்ம படத்தோட ஹீரோனைய காமிக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ் ஆபீசர். சோ அவங்க கார் ஓட்டிட்டே போகும்போது திரும்பவும் இந்த நகரத்துல சண்டைகள் நடக்குது, நீங்க உடனே அந்த இடத்துக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில நிறைய தவறான விஷயங்கள் நடக்கும். யங்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. அப்பப்ப சண்டைகள் நடக்கும். அதெல்லாம் ஹீரோனியை தான் செக் பண்ணணும். கார் டிரைவ் பண்ணிட்டே போகும்போது அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ்ல ஹீரோனோட போட்டோ எல்லாம் தப்பான வார்த்தைகளை எழுதி ஸ்ப்ரே பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாய் திரும்ப அந்த ஃபேக்டரி கிட்ட போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு ஆபீசர் இருப்பாரு. அந்த ஆபீசரும் உன் தம்பி காருக்குள்ளதான் இருக்கான், அவன் முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு அப்படின்னும் போது ஹீரோனி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையானும் போது அது என்னன்னு தெரியல, உங்களை பத்தி தான் தெரியல, குடிச்சிட்டு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, பத்திரமா அவனை கூட்டிட்டு போனும் போது ஹீரோனி சரின்னு போறாங்க. எல்லாவட்டையும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், எப்படியே பண்ணிட்டே இருந்தா கடைசியில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்க போறான், அந்த டைம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்க வந்து போறாங்க. ஹீரோனி அவங்க தம்பியை பாக்குறாங்க. முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. கார்ல உட்கார வச்சு டிரைவ் பண்றாங்க. என்னடா ஆச்சு, என்ன பண்ணி தொலைச்ச இந்த வாட்டி அப்படின்னும் போது நானா ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருந்தோம், அவன் என்ன அடிச்சான், நானும் திருப்பி அடிச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது உன் நடவடிக்கையே சரியில்லை, நீ பண்றது தப்பு அப்படின்னும் போது இங்க பாரு எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த நெட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை பண்ணாத, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணி போகும்போது அங்க ஒரு பண்ணை இருக்கும். பார்த்த உடனே இரணியோட தம்பி இந்த சைடு கார் ஓட்டிட்டு போகாத, எனக்கு பிடிக்கலன்னு கத்துவான். இவனை மன்னிச்சிரு, நான் கவனிக்காம இந்த சைடு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இரணி நடந்து போயிட்டே இருக்கும்போது வாக்கி டாக்கில ஒரு பொண்ணோட சடலம் ஏரிக்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனே சரி நாங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நல்லா குடிச்சுட்டு அவங்க பொண்ணு காணும்னு சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணும்போது இப்போ பசங்க வர சத்தம் கேட்கும். ஐயோ இந்த விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி வெளியே வேகமா ஓடி போவாரு. அதாவது கிண்டர் கார்டன் பசங்க எல்லாரையும் இந்த காட்டை சுத்தி பாக்குறதுக்காக டீச்சர் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சோ ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் இருக்கும். ஆனா அவர் குடிச்சிருப்பாரு. டீச்சர் பாத்துருவாங்க. ஒன்னும் இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த ஏரியா என் கட்டுப்பாடுலதான் இருக்கு, இங்க எந்த விலங்குக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் தான் பாதுகாக்கிறேன் போது அங்கதான் ஒரு குட்டி பையனும் என் அப்பா சொல்லியிருக்காரு நீங்க நிறைய விலங்க வேட்டையாடி இருக்கீங்கன்னு, இப்ப என்ன நல்ல மாதிரியே பேசுறீங்க அங்கிள் அப்படின்னும் போது தம்பி நான் முன்னாடி வேட்டையாடி இருக்கேன், ஆனா இப்பெல்லாம் பண்றது இல்லன்னு போது ஏன் பண்றது இல்ல, ஏன்னா என் பொண்ணுக்கு இது பிடிக்கல, அதனால நான் இப்ப எந்த விலங்கையும் வேட்டையாடுறது இல்ல, ஆனா எந்த இடத்துல எங்க டிராப் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு போய் நான் விலங்குகளுக்கு உதவிதான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் வைக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை காமிப்பாங்க. தான் 10 பசங்க கொஞ்சம் பயந்து போறாங்க. இப்ப ஈரானியும் அந்த சடலத்தை பாக்குறதுக்காக போறாங்க. அது ஒரு டீனேஜ் பொண்ணு. அந்த பொண்ணோட கழுத்துல கீர்ன மாதிரி ஒரு காயம் இருக்கும். அதை அவங்க நோட் பண்றாங்க. இது என்னவா இருக்கும்னு டாக்டர் வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த காற்றை நோக்கி அவங்க நடந்து போறாங்க. போகும்போது தரையில நிறைய ரத்தங்கள் சிந்தப்பட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க செக் பண்றாங்க. இப்போ ஒரு மரத்துல அம்பு விட்ட மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். அதை அந்த போலீஸ் நோட் பண்ணிடுவாங்க. பக்கத்துல அந்த ஆபீசரும் ஒருவேளை இவன் வேணும்னே இந்த பொண்ணை ஓட வச்சு அம்பு விட்டுருப்பானோ போது என்னன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியல, ஆனா அவன் இந்த பொண்ணை வேட்டையாடி இருக்கான், இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், இதை முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத ஹீரோனே சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ரெடி பண்ண பேம்ப்ளெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு சிட்டிக்கு போறாரு. அங்க இருக்கிற கார் கம்பி எல்லாத்துலயும் அவங்க பொண்ணோட போட்டோ போட்டு பீஸ் பண்றாங்க. அவங்க பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது, அவ காணாம போயிட்டா. சோ இந்த எல்லா இடத்துலயும் பேம்ப்ளெட் எல்லாம் ஊட்டிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது அங்க 2 பேர் இதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப். இப்போ அவங்க போலீஸ் ஆபீசரை திருமணம் பண்ணி பிரெக்னெண்டா இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு செம கடுப்பாயிரும். இந்த வயசு நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு கிண்டல் பண்ணும் போது இங்க நம்ம பொண்ணை பத்தி பேசணும், முக்கியமான விஷயம் போது சரி அப்ப வீட்டுக்கு வா நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க வந்து நாய்க்குள்ள விளையாடிட்டு சரி சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது உனக்கே தெரியும் நம்ம பொண்ணு காணாம போய் 5 வருஷம் ஆகுது, இப்படியே நம்ம சும்மா இருக்க முடியாது, அதனால இன்னும் 2 வாரம் கழிச்சு அவளுக்கு நான்
ஃபியூனரல் வைக்க போறேன், இந்த சர்டிபிகேட், அதாவது இதுல நீ சைன் பண்ணா நம்ம பொண்ணுக்கு டெத் சர்டிபிகேட் கிடைக்கும், தயவு செஞ்சு இதை சைன் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ உடனே கசக்கி போட்டாரு. என்ன பைத்தியமா, என் பொண்ணு இன்னும் சாகல, உயிரோட தான் இருப்பா, நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்றத சொல்றாங்க. நீ இன்னுமே திருந்தல, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், நீ நினைச்சிட்டு இருக்க நம்ம பொண்ணு உயிரோட இருப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க அங்க வந்து போறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதேன்னு தெரியல, குழம்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனிக்கிட்டையும் அந்த மரத்துல ஒட்டப்பட்டிருந்த அந்த அம்போட சின்ன பீஸ் கிடைச்சிருக்கும், அதை அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது லைட் அடிச்சு பார்த்தா அதுல MB அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கும். யாரா இருக்கும் சொல்லி அவங்க யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஹீரோயிங்க நல்லா போதையில தூங்கிட்டே இருக்கும்போது டிவி சவுண்ட் கேட்கும். கணத்தை வந்து பார்த்தா இப்ப காட்டுல ஒரு பொண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னு இருக்கும். இதை பார்த்து பத்திரி போன அவரும் வேக வேகமா ஹீரோனியோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டேபிள்ல 2 நியூஸ் பேப்பர் இருக்கும். அதாவது ஹீரோனியோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வர வழியில ஒரு பண்ணைய பார்த்த உடனே அவங்க தம்பி பயந்தாங்க. அது என்னன்னா, சின்ன வயசு அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பியை அந்த இடத்துல வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. ஓரளவு வெளியே தெரிஞ்ச பிறகு அவங்கள போலீஸ் கூட்டிட்டு போய் கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியல, அவங்க 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் அவங்க பையனால தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த நியூஸ் பேப்பர்லாம் அவங்க இன்னும் வச்சிருக்கிறதா அவங்க அக்கா பார்ப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது என்னோட முதுகுல பயங்கரமான காயங்கள் இருக்கும். என்னாச்சு, பப்ல போய் நீ என்னடா பண்றேன்னு கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றத அவங்க சொல்லுவான். ஏ பாரு, அப்பா அம்மா இறந்த பிறகு உன்னை நான் தான் பத்திரமா பாத்துக்கிட்டேன்னும் போது உனக்கெல்லாம் குழந்தைய வளர்க்கவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்துக்கும் இடக்கு முடக்கா பேசிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க அக்கா கிட்ட, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லு, நான் இன்கேஸ் தப்பான விஷயம் பண்ணேன்னா என்னடா சொல்ற, அதாவது தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா எனக்கு நீ துணையா இருப்பியா அப்படின்னு கேட்கும் போது இப்போ யாரோ காலிங் பெல் சவுண்ட் அடிக்கிற சத்தம் கேட்கும். இப்ப 2 எழுந்து பாக்குறாங்க. என்ன சார் அப்படின்னும் போது, நீங்க இப்போ ஒரு பொண்ணோட சடலம் எடுத்தீங்களே, அதை நான் செக் பண்ணணும், அது ஏன் பொண்ணா நான் பாக்கணும் போது, இல்ல சார் நாளைக்கு காலைல வாங்கன்னும் போது, இல்ல ப்ளீஸ் நான் இதுக்காக தான் இப்படி தூரம் வந்தேன், காமிங்க அப்படின்னும் போது போய் காமிப்பாங்க. இல்ல இவங்க என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு வேகமா போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் டாக்டர் கிட்ட, யார் சார் இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமானும் போது, உங்களுக்கு குழந்தை இருக்கா, இல்ல இவர் அவங்க பொண்ணுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நல்ல மனுஷன் தான் அப்படின்றத சொல்லுவாரு. இப்போ ஹீரோவும் பார்ல போய் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோனே அவங்க போவாங்க. நான் கேள்விப்பட்ட உங்க பொண்ணு காண போய் 5 வருஷம் ஆகுது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க, அதனால நான் கொலகாரன் யாருன்றதை கண்டுபிடிப்பேன் போது, இப்ப செத்து போன பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷனே உங்களால கண்டுபிடிக்க முடியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி காண போன என் பொண்ணோட கேஸை மட்டும் எடுத்து அசல்ட்டா முடிச்சிருவீங்களா நீங்க, யாராலையும் இன்னும் அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியல, இன்னும் அது லைவ்ல தான் இருக்கு அப்படின்றது ஹீரோ சொல்லுவார். சார் இப்படி பிடிப்பே இல்லாம ஒரு விஷயம் சொன்னா நான் எப்படி சார், எனக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்னும் போது, க்ளூவெல்லாம் இல்ல, இந்த கேஸ் உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிடாரு. சார் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது, என்கிட்ட போனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். உண்மையாவே பொண்ணு இறந்து போயிருப்பா போல, அந்த டெத் சர்டிபிகேட்ல சைன் பண்ணலாம் சொல்லி இதுல எடுப்பாரு. ஆனா அவரால் சைன் பண்ண முடியாது, ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். சரி சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவரோட நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குலைச்சிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தா கேமரா கிட்ட அது ஒரு விஷயத்த பார்க்கும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள முகத்தை கவர் பண்ண ஒரு ஆள் அங்க இருந்து எல்லா கேமரையும் உடச்சிக்கிட்டு இருப்பாரு. யார் இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வேகமா காரை எடுத்துட்டு அந்த காட்டை நோக்கி போறாரு. இப்ப அந்த காட்டுல நடந்து போனா ஒரே மேகமூட்டமா இருக்கும், கேமரா கீழே உடஞ்சிருக்கும். இதை ஹீரோ பாத்துருவாரு. யாரா அது, எங்க இருக்கீங்க, என்கிட்ட வாங்க, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கண்ணு எடுத்து நின்றுட்டு இருப்பாரு. இப்போ தூரமும் ஒரு அம்பு அப்படியே ஒரு மேல விழும். இப்ப கீழே விழுந்துருமோ ஓடுவாரு. பார்த்தா அவர் நெஞ்சில அம்பு குத்திரும். அவரும் பார்த்து எல்லா இடத்துலயும் ஷூட் பண்ணிட்டு பயந்து அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுவார். அப்படி ஓடும்போது ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுவாரு. காரு திரும்பவும் கோளாறாயிரும். சரி இப்ப எங்கேயாவது போய் ஒளியணுமேனு ஓடும் போது அங்க ஒரு ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக்ல அவரு எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு வேகமா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப நெஞ்சில பட்ட காயத்துக்கான மருந்தெல்லாம் போட்டுட்டு இப்ப திரும்ப சிஸ்டர் கிட்ட வந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு உயிரை காப்பாத்திக்க வேகமா காட்டன்ல ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ தரையில இருந்து ஒரு இடத்துல கதவு ஓபன் பண்ணி ஒரு ஆள் அந்த பொண்ணை நோக்கி அம்பு எடுத்துட்டே போறான். இதை பார்த்தா அவருக்கு அந்த பொண்ணுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நிறைய பொருட்களை எடுத்துட்டு காட்டை நோக்கி போறாரு. அப்படி போகும்போது இப்போ சத்தங்கள் கேக்குது. பொறுமையா நடந்து போறாரு. அம்பு விடுறாங்க. பயந்து போன அவரு கன் எடுத்து எல்லா பக்கமும் ஷூட் பண்றாங்க. இப்ப அந்த இடம் திரும்ப அமைதியா இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, கரெக்டா அவர்கிட்ட அந்த ஒரு பெயிண்ட் டப்பா தூக்கி போட்டு ஷூட் பண்ணும் போது அந்த ஆளோட மேல பட்டுடுது. அவர் ஓடும் போது இவரும் பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதை எடுத்து ஹீரோனிய காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்தா அந்த அம்போட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்க அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட போய் சொல்லுவாங்க. அவரும் இது ரொம்ப பழங்கால முறையில பண்ணக்கூடிய வெப்பன், இது பண்ற ஆட்கள் இங்க கம்மியா தான் இருக்காங்க, பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி இவர் யூஸ் பண்ணுவாரு. ஆனா இவருக்கு ஒழுங்காவே வராது. அங்க இருந்த போலீஸும் எனக்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கண்டிப்பா நீ கொலகாரனா இருக்க மாட்டா, ஏன்னா இவ்வளவு மட்டும் அம்ப யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுல பழக்கம் இல்லதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண அனிமலை வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தங்களை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது ரொம்ப வேகமா
ஒருத்தவங்களோட நெஞ்சு எலும்பையே உடைச்சிட்டு போகக்கூடியது அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படியா இது பண்றவங்க இங்க யாராவது இருக்காங்களான்னு போது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா. அவன் கூட இதை யூஸ் பண்றது இல்ல, விற்பனை தான் பண்ணிட்டு இருக்கான் நான் கேள்விப்பட்டேன். இவனா அவனை பாரு, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் அவனை பார்க்க போறேன் போது இரு அவன் கொஞ்சம் கோளரான ஆளு, கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கோன்னும் போது பெண்கள் கிட்டயா இல்ல போலீஸ் கிட்டயான்னும் போது 2 பேர்கிட்டயும் தான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஓடி போயிட்டே இருப்பாரு. அந்த ஆள் எங்க இருக்கானே தெரியாது. டயர்டான அவரும் தண்ணி குடிக்க ஏறி கிட்ட வருவார். பார்த்தா ஒரு பொண்ணு அங்க விழுந்து கிடப்பா. அவ கிட்ட போய் பார்த்தா அவ உயிரோட இருக்கிற விஷயம் இவருக்கு தெரிய வரும். அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. இப்போ இருட்ட ஆரம்பிக்குது. அதனால அங்க இருந்து ஒரு பாதையை ஓபன் பண்ணி அந்த பொண்ணை தூக்க திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணு இல்ல. இப்ப அந்த பொண்ணு வேகமா இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இருமா, நான் ஒன்னும் உன்னை கொலை பண்ணல, நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன்னு சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறாரு. சரிவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல பயங்கரமான குளிர் காத்து வீச ஆரம்பிக்கும். வெளியவே இருந்தானா குளிர் நடுங்கி சேர்த்துருவோம். உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த குழியில நம்ம மறைஞ்சிருக்கணும் போது முதல்ல ஹீரோ இறங்கு வர அந்த பொண்ணை இறக்கி விடுவாரு. அப்ப இறக்கும் போது ஹீரோட பேக் அந்த பொண்ணு தெரியாம கீழே போட்டோம். போச்சு போ, அதுல என் ஃபேவரட் சரக்கு பாட்டில் இருந்தது, இதுல என்ன நீ தூங்க முடியாது அப்படின்னு போது புலம்பிட்டே இருப்பாரு. இப்பதான் எனக்கு தெரியுது எதுக்கு என் பொண்டாட்டி நீ ஒரு மொடா குடிகாரன்னு சொன்னானு, சரக்கெல்லாம் இருக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணோட கால எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு சாக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. உன் பேர் என்னமான போது அந்த பொண்ணுக்கு பேச்சு வராது. ஆனா அந்த பொண்ணு தரையில மூலி அப்படின்ற பேரை சொல்லுவா. அப்படியே பேசிட்டே நைட்டு அவங்க அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோன்னு அந்த ஃபேக்டரி கிட்ட போறாங்க. அந்த அம்பு ரெடி பண்ணவன் அங்கதான் இருப்பான்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அங்க போய் கேட்கும் போது அங்க ஒரு ஆள், என்னமா அப்ப தம்பி தேடி வந்திருக்கேன், அவன்லாம் இங்க இல்ல அப்படின்னும் போது, நான் அவனை தேடி வரல, இந்த அம்பு செய்யறவங்க இங்க இருந்தால அவன் எங்கன்னும் போது, நான் காலைல நியூஸ் பேப்பர் பார்த்தேன், அவன் ஒன்னும் கொலகாரலாம் இல்ல, நல்லவன் தான், நீங்க வந்து கிளம்பு அப்படின்றத ஹீரோனிக் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோனிக்கு பதில் எங்களுக்குமே கிடைக்கல. சரி போலான்னு கிளம்பி போகும்போது 2 பேரு அவங்கள பார்த்து முறைச்சிட்டே வருவாங்க. யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக் கார் கிட்ட ஏறும் போது அங்க ஒரு லேடி வருவா. அவளோட அட்ரஸ் இதுதான், அங்க போங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்து போயிடுவான். இப்ப அந்த ஆணோட வீட்டை தேடி இவங்க போறாங்க. வீடியோ ஓப்பனா இருக்கும். என்ன இது வீடு கது ஓப்பனா இருக்கு சொல்லி அப்படியே போவாங்க. பார்த்தா பேஸ்மெண்ட்ல லைட் எரியும். நாங்க போய் பார்த்தா அங்க நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். அங்கதான் இவங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப யாரும் நடந்து வருவாங்க. கண்டிப்பா அவனதான் இருக்கும். மடக்கி புடிச்சலாம் சொல்லி பார்த்தா இவங்களோட ஆபீசர் தான் அங்க வந்திருப்பாங்க. உன்னை தேடிதான் வந்து இங்கதான் இருக்கியா, ஒரு முக்கியமான விஷயம் போது அதை விட நான் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிட்டேன். பெண்கள் எல்லாம் கடத்தி போய் கொலை பண்ணாங்க யார் தெரியுமா, இங்க இருக்கிற இந்த அம்பு செய்யறவன் தான் போது கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இன்னும் தம்பி மேலதான் டவுட்டா இருக்கு, யாருக்கு தெரியும் அவன் கூட இதை பண்ணிருக்கலாம் போது எதுக்கு இப்ப ஏன் தம்பி இழுக்கிற, ஏன் உனக்கு தெரியாதா உன் அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்கு அவன் தானே காட்டணும் போது இங்க தேவையான விஷயத்தெல்லாம் வளராத, நான் என்ன க்ளூ சொல்றேன் நீ அதையும் கவனிக்க மாட்டேன்டா. நாங்க போய் பார்த்தேன் அந்த கொலகாரன் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த அம்மு மாதிரி அங்கேயும் இருந்தது போது எனக்கு ஒரு பொண்ணு காணாம போயிட்டான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு லாஸ்ட் யார் கூட போனான்னு தெரியுமா, உன் தம்பி கூட தான். ஒருவேளை அவன் தான் இந்த பெண்களை எல்லாம் கடத்திட்டு போறான் போது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாம வளராது, கண்டிப்பா என் தம்பி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்க வந்து வேகமா போறாங்க. இப்ப இருந்து போன தூக்கிட்டே போகும்போது கொஞ்சம் டயர்டாயிராரு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டே இருக்கும் போது என் பொண்ணு மாதிரிதான் காணாம போயிட்டா, அவளை பாத்திருக்கேன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த பார்த்து அந்த பொண்ணு பயப்படுவா. சரிவா நம்ம போலாம் சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கும். இப்ப நான் ஏதோ ஒரு செவுத்த பேரண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த கொலைகாரன் அங்கேயே வந்திருப்பான். ஹீரோ அட்டாக் பண்ணுவான். ஹீரோ அப்படியே அவர் அடிச்சு தள்ளி விடும் போது அவன் பயங்கரமா சண்டை போடுவான். சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ போட்டு செம்மையா அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு ஹீரோ கொலை பண்ண வரும்போது கரெக்டா அந்த பொண்ணை கையில இருக்க கண்ணை வச்சு அவனை பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா 3 புல்லட் தான் இருக்கும். 3 புல்லட்டும் போன பிறகு அவன் கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட வருவான். அங்க இருந்து அம்பை எடுத்து அந்த பொண்ணோட வயிற்றுலயே குத்தி அந்த பொண்ணை மறுகையா பண்ணுவான். அதே நேரத்துல எங்க ஹீரோனி காரை டிரைவ் பண்ணிட்டே வரும்போது ஹீரோனிக்கு வாக்கி டாக்கில சில ஆட்கள், மேம் நாங்க காட்டுக்கு போனோம், எங்களோட கன் எல்லாம் ஹீரோ புடிங்கி வச்சுட்டாரு, அந்த கண்ணை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஹீரோ கிட்ட இருந்து என்ன கோலம் போய் பாக்கணும் சொல்லி அவங்க கார் டிரைவ் பண்ணி கரெக்டா ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணை இறந்திருப்பா, வீடெல்லாம் கலைஞ்சிருக்கும். இதெல்லாம் பண்ணது ஹீரோவதான் இருக்கும்னு சொல்லி ஹீரோ பார்த்தோன்னே கை தூக்கும் அப்படின்னுவாங்க. நான் இல்ல கொலைகாரன், உங்க பின்னாடி இருக்கான் பாருங்க போது அவங்க அப்படியே திரும்பி யாரா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அவன் தான் கொலைகாரன், அவன் தான் எல்லா பெண்களையும் கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டு இருந்தான், இந்த பொண்ணை நான் காப்பாத்தினா ஆனா திரும்ப அந்த பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்றான் போது கை தூக்குடா, கீழே முட்டி போடுறா, உன் மாஸ்க் எடு அப்படின்னும் போது இப்போ அவன் கையில இருக்கிற நட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோனிக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும், என் தம்பியோட ஆக்டிவிட்டியும் இப்படிதான் இருக்கும், ஒருவேளை இவன் தம்பியா இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி ஹீரோ ஷூட் பண்ணிட்டு தம்பி இங்க வந்து ஓடி போ அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து வேகமா ஓடி போயிருவாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஒரு பொண்ணு முடியாம இருக்கா இங்க வாங்க அப்படின்றத சொல்லிட்டு காரை டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. ஹீரோ பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடும் போது அவர் வீட்டுல ஒரு ட்ராப் ஒண்ணு இருக்கும், அதை கால் மாட்டி அவங்க வழியில துடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபை பார்க்க போறாங்க. அவங்கள என்னாச்சுன்னு பதறி வந்து பார்த்தா ஒரு வயிற்றுல ரத்தமா இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு பண்ணும்போது இல்ல வேணாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹீரோனி அவங்க தம்பிக்கு ஹெல்ப் பண்றா, எல்லாத்துக்கும் காரணம் அவன்
அவன் தான் பெண்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நடக்கிற எல்லா பெண் கொலைக்கும் காரணம் நான் தானே, அவ என் மேல பழி போடுறா. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஆனா நான் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன். அவங்க மனைவியோட ஹாஸ்பண்டும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு டாக்டரை வர வச்சிருப்பாங்க. அவரும் இங்கெல்லாம் இப்படிங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் போது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோனியோட தம்பி நடந்து போயிட்டு இருப்பான். அந்த ஆபீசரும் நீ இங்கே சேஃபா இருமா, நான் பார்க்க போறேன்னு போது அவன் கரெக்டா அங்க ட்ரக் எடுக்க போவான். போலீஸை பார்த்தோன்னே பயந்து வேகமா ஓடிடுவான். உடனே எங்க போலீஸ் வந்துருவாங்க. இப்ப அவன் ஹீரோ கிட்ட போயிடுவான். அங்க அந்த போலீஸோட கழுத்திலே கத்தி வச்சுட்டு நான் பண்ணது தப்புதான், அதுக்கு நீ எங்களால ஜெயில போட முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னும் போது கரெக்டா ஹீரோ ஹெல்ப் பண்ணும் போது அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இங்க ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு போகும்போது இது எல்லாத்துக்கான ஹீரோ தான், சீக்கிரமா போய் ஹீரோ பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வருவாங்க. ஹீரோனியும் என்ன ஹீரோ கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு போது உங்க தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பதறி போன இவங்களும் வேகமா போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. ஆனா அங்க அந்த ஆபீசரும் இப்போனாலும் உன் தம்பியை பார்க்க முடியாது, என்னால ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா இப்போ இந்த கேஸ்க்கு நான் தான் இன்சார்ஜ், நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனியோட தம்பி கிட்ட என்ன பண்ண எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க வச்சிருக்கேன்னும் போது அவன் ஒரு ஸ்பாட்டை கூட்டிட்டு போவான். அதாவது அவங்க அப்பா அம்மா அவனை அபியூஸ் பண்ண அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அங்க யார் இருப்பாங்கன்னா அந்த அம்பு செய்யற ஆளை தான் இவன் பிடிச்சு வச்சிருப்பான். அவனை போட்டு பயமா டார்ச்சர் பண்ணிருப்பான். போலீஸ் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அப்ப அங்க அந்த ஆபீசர் ஹீரோயினி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உன் தம்பிக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது, இந்த இடம் பிடிக்காதனால அவன் இந்த அம்பு செய்யறவனை பிடிச்சு வச்சுங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவங்க இந்த பெண்கள் கொலைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். எனக்கு இந்த விஷயத்த நம்பிக்கை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கத்து இந்த கேஸ் நீ எடுக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் அங்க விட்டாங்க. இப்ப ஹீரோனி அவங்க தம்பிட்ட போய் நிற்கும் போது அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது, நான் தான் இப்படி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டேன், ஆனா உண்மையாவே பெண்கள் கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லக்கா அப்படின்னும் போது எனக்கு தெரியும், நான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்டா அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் குணமான பிறகு வீட்டுக்கு வராரு. வீட்டுல அந்த எல்லா பொருளையும் கிளீன் பண்ணி வைக்கிறாரு. அவர் அதிகமா குடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு குடிக்கிறத ஸ்டாப் பண்ணலான்ற முடிவு எடுத்துட்டார். இப்போ போலீஸ் ஆபீசரும் ஹீரோனியும் சேர்ந்து அந்த பிடிச்ச அந்த அம்பு செய்யறவனை கூப்பிட்டு உண்மையாவே இந்த அம்பை யாருக்கு ரெடி பண்ணீங்கன்றத கேட்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ரெசிப்ட் ஏதாவது இருக்கான போது நான் அம்பு யார் கேட்கறாங்களோ பண்ணி கொடுத்துருவேன், ஆனா யாருக்கு நான் பண்ணி கொடுவேன் எனக்கு டீட்டெயிலாம் தெரியாது, காசு கொடுப்பாங்க எனக்கு அதான் தெரியும், ஆனா நம்ப கொடுங்க, நான் பார்த்து எனக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னு சொல்றேன் போது அந்த அம்புல எம்பின்னு இருக்கும். நான் பண்ற எந்த அம்புலயும் இது மாதிரி எம்பின்னா நான் போட மாட்டேன், எனக்கு தெரியலன்றத அவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோட பாஸ்ட காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க போனவங்கள கார் ஓடிச்சுட்டே வரும்போது அவங்க பொண்ணு அப்பப்ப ஒரே ஒரு வாட்டி நான் குடிக்கிறேன் போது அம்மா மாதிரி பிடிவாதமா இருக்காது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷாப்புக்கு போறாரு. சரி பொண்ணு கேட்கிறா ஒரு விஸ்கி மட்டும் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா பொண்ணு கார்ல இருக்க மாட்டா. சரி வாக்கிங் போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி பார்ப்பாரு. பொண்ணு காணாமலே போயிருப்பா. அதோட 5 வருஷமா அவர் அவங்க பொண்ணை தேடிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்துல அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த மூலியை பாக்குறாங்க. அந்த பொண்ணு கோமாக்கு போயிடுவா. அந்த பொண்ணை பார்த்து அவங்களும் நான் ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டு சொல்லி அப்செட் ஆவாங்க. சரி இறந்து போன பொண்ணோட பாடியை பார்க்கும்போது அந்த பொண்ணோட கழுத்துல கீறப்பட்டு இருக்கும். இந்த பொண்ணோட ரிப்போர்ட் இருக்கானும் போது டாக்டர் சீட்ல இல்ல, நீங்க வேணா அவரோட ஃபைல் இருக்கும் நான் தேடி தர வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதே நேரத்துல ஏறுவோம் இதுக்கு அதை குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி வீட்டுல அந்த எல்லா ஒயின் பாட்டிலும் தூக்கி போட்டுவாரு. ஆல்ரெடி பார்ல போய் குடிக்கும் போது சில அமௌண்ட் பே பண்ணாம விட்டுருப்பாரு. அவங்க எல்லாருக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இவர் கார்ல பார்த்தா அதே மாதிரி ட்ரக் ஒண்ணு இருக்கும். அது கிட்ட போய் எக்ஸ் இருக்கான்னு பாப்பாரு, இருக்காது. சரி அப்படின்னு சொல்லி கார் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. இப்ப அதே மாதிரி இன்னொன்னு ஒரு காரையும் பாப்பாரு. ஒருவேளை இந்த கார் அந்த கொலைகாரனோடதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த கார் போகும் 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 ரொம்ப தூரம் போகும். காட்டுக்கு நேரத்துல அந்த காரை நிற்கும். போய் ஒரு நைஸா அவங்க எக்ஸ் இருக்கான்னு பார்த்தா அதுல எக்ஸ்ன்ற மார்க் இருக்கும். கத்தி எடுத்துட்டு கரெக்டா அவங்க வரட்டும் போட்டு தலையிலான்னு பார்த்தா ஒரு வயசானவர் ரொம்ப ஓட முடியாம இறங்கி வந்து நிற்பார். இவரா கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இல்ல இவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு பையன்ல பேர யாராவது இருக்காங்க போது இல்லப்பா அப்பெல்லாம் எனக்கு யாரும் இல்ல. ஏன் கேக்குற? இல்ல ஒரு நாள் நான் வெளியே போகும்போது நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த ட்ரக்க வச்ச ஒரு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு நன்றி சொல்லிதான் நான் வந்தேன் போது ஓ அவரா என்னோட கொலிக்குதான்ப்பா, அவர் மலைக்கு மேலதான் இருக்காரு, அவர் தான் அப்ப போய் வண்டி எடுத்துட்டு போவாரு, நீ அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னும் போது மாட்டிக்கிட்டான். அவனை இருக்கடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி போவாரு. அந்த வீடு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நிறைய விலங்கோட உடல்லாம் அங்க இருக்கும். அது பயந்துட்டு அப்படியே பேஸ்மெண்ட் போய் பார்த்து அந்த இடத்துல அம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த அம்புல எம்பின்னு இருக்கும். கிட்ட போவாரு. அங்க ஒரு உடலா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தா ஒரு பொண்ணோட கழுத்தை கிழிச்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவரு மிரண்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேம்ப்ளெட்ல காண போன பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கொலைகாரன் ஹீரோவை பிடிச்சி அடிச்சு எடுத்துட்டு போயிடறான். ஹீரோனையும் அங்க இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போதுதான் டாக்டரோட ஃபேமிலி போட்டோன்னு பாப்பாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கும். ஓ டாக்டருக்கு பொண்ணுலாம் இருக்கு, ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியலையே போது அங்க வந்து நர்ஸும்
அந்த பொண்ணு வாட்டி வாக்கிங் போகும்போது குடிகாரம் ஒருத்தன் அந்த பொண்ணு மேல வண்டி ஏத்திட்டாமா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவருக்கு சொந்தம் இருந்ததே அந்த பொண்ணு தான். அவ இல்லாதப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னும் போது அந்த பொண்ணோட ட்ரெயின்ல எம்பின்னு வாட்சி எழுதிருக்கும். அந்த எம்பி தான் அந்த அம்புலையும் பார்க் பண்ணியிருக்கோம். உண்மையான கொலைகாரன் அந்த டாக்டர்ன்றது இப்பதான் ஹீரோனிக்கு தெரிய வரும். உடனே அவரோட வீட்டுக்கு போவாங்க. அங்க இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் பாத்துருவாங்க. அப்போ அதுல மிஸ்ஸிங் சொல்லி ஹீரோட பொண்ணோட பேம்ப்ளெட்டும் இருக்கும். இந்த விஷயத்த உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும்னு ஹீரோ கால் பண்ணுவாங்க. ஹீரோ போன் பிக் பண்ண மாட்டார். உடனே அவரோட வீட்டுக்கு போவாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவா அந்த கொலைகாரன் வண்டி டிக்கில போட்டுட்டு காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கார்ல அந்த ஒரு பொருளை ஹீரோ மறைச்சு வச்சிடறாரு. இப்போ அவன் ஹீரோ தள்ளி விட்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருப்பார். ஹீரோனையும் அந்த இடத்துல செக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கும். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் முன்னாடி வந்து பார்த்தா ஹீரோ ஓடிட்டு இருப்பாரு அந்த காட்டுல. அவருக்கு பின்னாடி அந்த முகமூடி போட்ட அந்த டாக்டர் இருப்பார். உடனே ஹீரோ காபத்துன்னு சொல்லி இவங்க கன் எடுத்துட்டு இவங்க காட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அங்க மூடப்பட்டு இந்த ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்கும். அதை ஆன் பண்ணி தூக்கி போட்டுருவார். அதனால புகையில அந்த கொலைகாரனுக்கு யாருமே எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அப்படியே நடந்து வரும்போது கீழே விழுந்துருவான். அவளை போட்டு ஹீரோ மூஞ்சிலே குத்துன்னு குத்தி என்னடா என் பொண்ணு பாவம் பண்ணா அவளை என்னடா பண்ண அப்படின்னும் போது என்கிட்ட மாட்டினா எந்த பொண்ணு உயிரோட இருந்ததே இல்லை. உன் பொண்ணை நான் எதுக்கு அட்டாக் பண்ணா? ஏன்னா உன்னாலதான். நீ நல்ல அப்பா தான். ஆனா நீ ஒரு குடிகாரன். இதே மாதிரி குடிகாரனாலதான் என் பொண்ணு இறந்து போனா. அவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லிதான் குடிகாரன் எல்லா பொண்ணையும் நான் அப்படி பண்றேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு இன்னும் கோவம் வந்துடும். போட்டு செம்மையா அடி அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனே வந்துருவாங்க. அவனை விடு, நாங்க போலீஸ் இருக்கோம், நாங்க அவனை ஜெயில போட்டுறோம் போது ஹீரோனை பார்த்து நீ என்ன வேணா என்ன நினைச்சுக்கோ, நீ ஜெயில கூட போடு, ஆனா கண்டிப்பா அவனை உன்கிட்ட உயிரோட ஒப்படைக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே ஆல்ரெடி விலங்குக்கு போட்டு வச்சு டிராப் இருக்கும். அதுல அவரோட நெஞ்சு குத்தி கீழே விழுந்து மூச்சு விட முடியாம தன்னாருவாரு. நான் எப்படி செத்து போறேன்? நானும் ஒரு விலங்கு தானே அப்படின்னும் போது நீ விலங்குதான். ஆனா உண்மையாவே நான் ஏதாவது விலங்கு அட்டாக் பண்ணனா அது துடிச்சு சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அது மாதிரிதான் நீயும் சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த காலையில ஹீரோ எந்த இடத்துல பொண்ணு காணணும்னு சொல்லிட்டு வச்ச பேம்ப்ளெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறாரு. அடுத்த நாள் அவங்க பொண்ணோட ஃபியூனரலுக்கு அவர் போய் அட்டென்ட் பண்றாரு. அவங்க பொண்ணோட உடல் கிடைச்சிருக்கா? ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல தண்ணியில மிதந்து போன உடல் இவங்க பொண்ணோடதுதான். இப்போ ஹீரோனி அங்க அந்த பண்ணைய மொத்தமா உடைக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா அதனாலதான் அவங்க தம்பி ரொம்ப டிப்ரெஷனா ஆயிடுறான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனி கார்ல ஏறாங்க. வாக்கி டாக்கியில கொலைகாரனான டாக்டரை எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. அவர் எங்க போனன்ற விஷயம் தெரியல அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஹீரோ பண்ண விஷயத்த ஹீரோனி யாருக்கே சொல்லாம மறைச்சிருவாங்க. இப்ப ஹீரோ கையில அந்த விஸ்கி இருக்கும். அதை கையில எடுத்துட்டு அப்படியே தண்ணி கிட்ட போய் நிக்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மக்களே படம் ரொம்ப த்ரில்லிங்கா டிஃபரெண்டா முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.